அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் சர்வ மங்களம் உண்டாக கந்த சஷ்டியினுடைய 7வது நாளான இன்றைய வழிபாடை பத்தி பார்த்துலாமா? முருகன் எப்படி 6 நாட்களும் சிவபெருமானை வழிபாடு செஞ்சு 6வது நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரனை வதம் செய்து 7வது நாள் தெய்வயானையை திருமணம் செய்து மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாரோ, அதே போல் நாமும் 6 நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹார நாள் என்ற விரதத்தை பூர்த்தி செஞ்சிருக்கோம். அதற்கு மறுநாளான திருக்கல்யாண வைபவம் நடக்கும் பொழுது நாமும் அதில் கலந்து கொண்டு நம்முடைய வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது அந்த விரதத்தின் பலனாலும் முருகனை வழிபாடு செய்ததின் பலனாலும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். அப்படிப்பட்ட விரதத்தை நிறைவு செய்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். கந்த சஷ்டியினுடைய 7வது நாள் வழிபாடு. ஒரு விரதத்தை ஆரம்பிக்கிறது எப்படி முக்கியமான ஒன்றோ அதே போல்தான் அந்த விரதத்தை நிறைவு செய்வதும் மிகவும்